ஒரு தொழிலை செய்யறோம் அப்படின்னா அதை ரொம்ப லவ் பண்ணி செய்யணும். அந்த கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சு பண்ணோம்னா ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அந்த தொழிலை ரன் பண்ண முடியும். செய்யற வேலையை தெளிவா செய்யணும். சும்மா கடமைக்குன்னு செஞ்சோம்னா கண்டிப்பா தோத்துருவோம். அந்த வேலையை லவ் பண்ணி செஞ்சா கண்டிப்பா ஜெயிச்சுவோம். இப்போ வாட்டர் வாஷ் பண்றோம்னா இந்த கார் கழுவுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கழுவுனதுக்கு அப்புறம் எப்படி அவுட்புட் கொடுக்க போறேன், அதை பத்தி நான் திங்க் பண்ணா லவ் வரும். ஐயோ வண்டி வந்துருச்சுன்னா என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கு பார்த்தா கண்டிப்பா படாது. சோ இந்த மாதிரி ரிசல்ட் ஓரியன்டா அதை லவ் பண்ணி என்ன ரிசல்ட் கொடுக்க போறோம்னு திங்க் பண்ணினா கண்டிப்பா சரி. காலையில இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2000-2500 சம்பாதிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா 2 லேபர் போட்டோம்னா 2500 500 அவங்களுக்கு போனா 2000 லாபம் கிடைக்கும். இந்த தொழில லாஸ்ன்னு சொல்லவே மாட்டேன். உழைச்சா ப்ராஃபிட் தான். தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா மினிமம் ஒரு 6 மந்த் ப்ராஃபிட் கிடைக்குதோ இல்ல லாஸ் ஆகுதோ அதை விட்டுருங்க. 6 மாசம் அந்த தொழில் பண்ணா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் கோசரம் அந்த ஒர்க்கை பண்ணுங்க, லாபத்துக்கோசரம் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஆஃப்டர் 6 மந்த் கண்டிப்பா அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகும்.